நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி அரசர் அறிவித்தது போல காவலாளி அந்த வழக்கை ராஜ்யத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலும் அறிவித்து வந்துட்டு இருந்தாரு. அரசர் ஒரு அறிவிப்பை அறிவிக்க சொல்லியிருக்கிறார். இந்த 2 பேருடைய வழக்கை யார் ஒருவர் தீர்த்து வைக்கிறார்களோ அவர்களே அடுத்த அரசர். இவர்களின் வழக்கு ஒரே நிலத்திற்கு 2 பேர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படியென்றால் அந்த நிலம் யாருடையது? இதில் யார் ஏமாற்றுபவர்? இதுதான் அந்த வழக்கு. இதுக்கான தீர்வை யார் கொடுக்கிறார்களோ அவர்களே அடுத்த அரசர். இங்க வத்தரபூரி என்ற கிராமத்துல வைக்கப்பட்ட அரசருடைய மகன் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம முத்தையாவுக்கு ரொம்ப வயது அதிகமாகி படுத்த படுக்கையா ஆயிராரு. ஒரு நாள், வா மகனே, எனக்கு வயது அதிகமாகிவிட்டது. இன்றோ நாளையோ என் உயிர் பிரியும் நிலையில் இருக்கிறது. எனக்கு கவலை என்றால் அது உன்னை பற்றிதான். ஏனென்றால் நீயும் வாய் பேசாதவன். இந்த ராஜ்யத்தில் எப்படி வாழப்போகிறாய் என்று என் மனம் வேதனையில் மூழ்குகிறது. சரி, நீ சென்று சாப்பிட ஏதேனும் கிடைக்குதா என்று பார்த்து விட்டு வா. இப்படி வாய் பேசாத அந்த சிறுவன் சாப்பாடு தேடி வெளியே கிளம்புறான். இப்படி வத்ரபுரி கிராமத்திலும் வந்து அந்த காவலாளி இந்த விஷயத்த அறிவிச்சிட்டு இருந்தாரு. அந்த வழியா சாப்பாடு கிடைக்குமா என்று வந்த அந்த பையனும் இந்த விஷயத்த கேக்குறான். நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நம்ம ராஜ்யத்தோட அடுத்த அரசு யார் என்று போட்டி எல்லா கிராமத்திலும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் நியாயமான தீர்ப்பை வழங்கினால் மட்டும் போதும். உங்களில் ஒருவர் அடுத்த அரசனாக ஆகலாம். ஒரு நிலம் 2 பேர் உரிமையாளராக இருக்கிறார்கள். ஆனால் உரிமை பட்டயம் எதுவும் இல்லை. இதில் அந்த நிலம் யாருடையது என்பதை சரியான தீர்ப்பை கூறினாலே போதும். நீங்கள் அடுத்த அரசனாகலாம். டேய், என்ன நீ எங்க நிக்கிற? ஓ, அடுத்த அரசர் யார் என்று பேசிக்கிட்டு இருந்ததை நீ கேட்டுட்டு இருக்கியா? அதெல்லாம் பேசுறவங்களால தீர்த்து வைக்க முடியாது. நீ எப்படி தீர்த்து வைக்க போற? போடா, போய் வேலைய பாரு. இப்படி பேசினத கேட்டு அந்த வாய் பேச முடியாத பையன் மனம் உடைந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்படி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புகிறான். அதுவும் உன்னுடைய பிள்ளைதானே? அந்த குழந்தைய மட்டும் ஏன் இப்படி அடிக்கிற? அது ஒன்னும் நான் பெற்றெடுத்த பிள்ளை இல்லையே. உங்க முதல் மனைவிக்கு பிறந்தது தானே. அவனை எதற்காக நான் பாசமாக வளர்க்க வேண்டும்? இப்படி இவங்க 2 பேரு பேசினதை கேட்டுக்கிட்டே சாப்பாடு எதுவும் கிடைக்காம வீட்டுக்கு திரும்பவும் போறான். மறுநாள் காலையில் அரசவையும் கூடியது. அங்கே மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அவர்களுடன் அந்த வாலிபனும் இருந்தான். எனது ராஜ்யத்தில் உள்ள அனைத்து மக்களையும் அரண்மனைக்கு வரவேற்கிறேன். அரண்மனை காவலாளி உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருப்பார். ஒரு நிலத்தை இவர்கள் 2 பேரும் உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இவர்களிடையே உரிமை பட்டயம் யாரிடமும் இல்லை. உண்மையிலேயே அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது என்பதை கூறிவிட்டார். நீங்கள்தான் அடுத்த அரசர். ஏனென்றால் இந்த ராஜ்யம் நீதிக்கு பெயர் போனது. எனக்கும் வயது அதிகமாகிவிட்டது. எனக்கு பின் இங்கு ராஜ்யத்தை ஆள்பவருக்கு எப்பேற்பட்ட புத்திசாலி என்பதை அறிந்து கொள்ள நானும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுள் யாராவது இவர்களுக்கு தீர்ப்பு வழங்க முடியுமா? தைரியமாக சொல்லுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். அரசரே, எனக்கு ஒரு யோசனை. இவர்கள் இருவரையும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்று கவனிக்கும் வகையில் கவனித்தால் உண்மை தானாக வெளியே வந்துவிடும். என்ன, நான் அடுத்த அரசனாக ஆகலாமா? இல்ல, தண்டனை யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா தீர்ப்பு புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். அரசரே, அப்படி என்றால் சீட்டு போட்டு பார்ப்போம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர்களே அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். எப்படி இருக்கிறது? அடுத்த அரசர் நான் தானே? இல்லை, சீட்டு போட்டு பார்த்தால் பொய்யான உரிமையாளருக்கும் அந்த நிலம் கிடைத்துவிடும். ஏதாவது அறிவு கூர்மையான தீர்ப்பை வழங்குங்கள். அப்பொழுது அந்த தம்பதிகள் பேசிக் கொண்டிருந்தது அந்த வாலிபனுக்கு ஞாபகம் வந்தது. உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் அரச சபைக்கு முன்பாக சென்று சைகை காட்டினான்.
பப்பப்பா பப்பப்பா பப்பப். யார் இந்த சிறுவன்? இந்த சிறுவனை பார்த்தவுடனே எனக்குள் என்ன ஒரு இணை பிரியாத மகிழ்ச்சி தெரிகிறது. ஒருவேளை இவன்தான் என் மகனா? குருதேவா, யார் இவன்? என்ன சொல்கிறான்? இவன் என்ன ஊமையா? இவன் பெற்றோர்கள் யார்? ஆமாம் அரசரே, இவன் ஊமை போலத்தான் தெரிகிறது. இவன் எப்படி இந்த அரண்மனைக்கு வந்தான்? அது மட்டும் இல்லாமல் எப்படி தீர்ப்பை சொல்வான்? தம்பி, இங்கிருந்து கிளம்பி போ. இல்லை ராஜகுருவே, இந்த அரண்மனையில் அனைவருக்கும் சமமான பங்கு உண்டு. யார் அங்கே? பள்ளி சாடையில் உள்ள ஆசிரியரை இங்கே அழைத்து வாருங்கள். அரசரே, என்னை அழைத்தீர்களா? ஆமாம் ஆசிரியரே, இந்த சிறுவன் ஊமை மாதிரி தெரிகிறது. இவன் கைச்சாடையில் பேசுவதை எங்களுக்கு மொழிபெயர்த்து தர முடியுமா? நிச்சயமாக அரசரே, என்னால் இந்த சிறுவன் பேசுவதை மொழிபெயர்த்துக் கொள்ள முடியும். உடனே அந்த வாலிபன் கைச்சாடையில் அந்த யோசனை அந்த ஆசிரியரிடம் சொல்கிறான். இதை புரிந்து கொண்டு அந்த ஆசிரியரும், அரசரே, இவன் என்ன கூறுகிறான் என்றால், இந்த 2 பேருக்கும் ஒவ்வொரு விதை பதித்த மூட்டையை கொடுத்துவிடச் சொல்கிறான். அதை 1 மாத காலம் கழித்து அரண்மனைக்கு எடுத்து வரச் சொல்கிறான். என்ன, இதற்கு 1 மாத காலம் காத்திருக்க வேண்டுமா? அரசரே, இதெல்லாம் சரியில்லை. நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லி இவர்களை அனுப்பிவிடுங்கள். இல்லை குருவே, இந்த ராஜ்யத்தை ஆள நல்ல திறமை மட்டும் பத்தாது, பொறுமையும் அவசியம். இந்த சிறுவன் அப்படி என்னதான் சொல்ல வருகிறான் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். யார் அங்கே? இந்த சிறுவன் கூறியது போல இருவருக்கும் ஒவ்வொரு விதை மூட்டையை மண்ணில் புதைத்து அவர்களிடம் கொடுங்கள். அரசர் சொன்ன மாதிரியே அவங்க 2 பேத்துக்கும் ஒவ்வொரு மூட்டைய கொடுக்கறாங்க. இத 1 மாதம் கழிச்சு எடுத்துட்டு வர சொல்றாங்க. நீங்கள் 2 பேரும் இந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லுங்கள். இன்றிலிருந்து சரியாக 1 மாதம் கழித்து இங்கே அரசவை கூடும். அதில் இதை கொண்டு வாருங்கள். இப்போது கிளம்புங்கள், சபை முடிந்தது. 1 மாதம் கழித்து மீண்டும் அரசவை கூடியது. மக்களும் கூடினார்கள். அந்த 2 விவசாயிகளும் வந்தனர். இதை பார்த்த அந்த வாலிபன் சைகையில் பேச ஆரம்பித்தான். என்ன கூறுகிறான் என்றால், இங்கே இருக்கும் 2 பேர்களில் இவர்தான் உண்மையான விவசாயி, மற்றொருவர் போலியான விவசாயி என்று என்று கூறுகிறான். இவர் என்ன கூறுகிறார்? இது எப்படி சாத்தியமாகும்? ஆசிரியரே, இதைப் பற்றி இவளிடம் விவரமாக கேளுங்கள். இவன்தான் எப்படி உண்மையான விவசாயி என்ற இவன் எப்படி கண்டுபிடித்தான்? உடனே அந்த சிறுவன் சைவையில் பேச ஆரம்பிக்கிறார். இதை கவனித்து பார்த்த ஆசிரியர் ஆச்சரியப்பட்டு அரசரிடம், அரசே, இவன் என்ன கூறுகிறான் என்றால், ஒரு தாய் தன் சொந்த பிள்ளையை தான் அதிகம் அக்கறையுடன் கவனித்துக் கொள்வார். அதன் பின்புதான் மற்ற பிள்ளையை கவனிப்பார். அதுபோல தான் தன் சொந்த நிலத்தை இவர் அன்போடு கவனித்துக் கொண்டார். அதனால்தான் இந்த விதை பதித்த மூட்டையை கவனித்துக் கொண்டார். ஆனால் அவர் எதே என்று நினைத்து அதற்கு தண்ணீர் கூட ஊற்றவில்லை. அரசரே, என்னை மன்னியுங்கள். அது இவருடைய நிலம்தான். ரொம்ப நாள் யாருமே பராமரிக்காமல் இருந்ததால் அதை என்னிடம் என உரிமை கொண்டாடினேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஆஹா, என்ன ஒரு அருமையான தீர்ப்பு! இந்த ராஜ்யத்தின் அடுத்த அரசர் இந்த சிறுவன்தான். வாய் பேச முடியாமல் எப்படி ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியுள்ளார். சிறுவனே, உன் பெற்றோர்களை இங்கு அழைத்து வா. மீண்டும் அந்த சிறுவன் சைகையில் பேச ஆரம்பித்தான். இதை கேட்டு அந்த ஆசிரியர் அரசரிடம், அரசரே, இவனுக்கு தந்தை மட்டும் இருக்கிறாராம். அவரும் படுத்த படுக்கையாய் இருக்கிறாராம். சரி, அப்படியென்றால் நானும் வருகிறேன். இவனின் தந்தையை பார்த்து பேச வேண்டும். ஐயா, நான் தான் இந்த ராஜ்யத்தில் அரசர். இவன் உங்கள் மகனா? மகனே, நீ வெளியிலிரு. அரசரே, அவன் என் மகள் அல்ல. அவனை ஒரு இரவில் கிராமத்தில் தெருவில் கிடந்துதான் எடுத்தேன். ஆனால் அவனை என் சொந்த மகனாகவே வளர்த்து வருகிறேன். பிறவியிலேயே அவன் ஊமையாகத்தான் இருந்தான். இவனை தெருவிலிருந்து எடுக்கும்போது ராஜா போல இருந்தான்.
குருநாதா, இவர் சொல்வதை கேட்டால் இவன் என் மகன் போல எனக்கு தெரிகிறது. ஆமாம் அரசரே, அவன் உங்கள் குழந்தைதான். அடுத்து நம் ராஜ்யத்திற்கு இளவரசன் கிடைத்தார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என் மகன் எனக்கு மீண்டும் கிடைத்து விட்டான். அது மட்டுமில்லாமல் அவன் என்னை விட அதிகமாக புத்தி உள்ளவனாக இருக்கிறான். வாய் பேச முடியாமலும் இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுகிறேன். அதை நேராகவே நான் பார்த்துவிட்டேன்.